அமெரிக்காவில் இப்போ வந்து கொரோனா இருக்கு தொடர்ந்து சொல்றாங்க. என்னுடைய மருத்துவர் அங்கே கூடிய மருத்துவர்கிட்ட நான் பேசுறேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அங்கே கோவிட் பாசிட்டிவ் இருக்கு, நாங்க எல்லாம் ஹோம் ஐசோலேஷன் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. 12% வந்து கேஸ் இருக்கு. இப்ப சிங்கப்பூர்ல 54,000 கேஸ் கொரோனா கேஸ். சிங்கப்பூர்ல அண்டை நாடான சிங்கப்பூர்ல 54,000 கேஸ் இருக்கு. இதை பத்தி இந்த அரசு கவனம் கொள்ளுதா? மலேசியாவில் 12,500 கேஸ் இருக்கு, கவனம் கொள்ளுதா? 24 மணி நேரத்துல 230 கேஸ் கேரளாவில் வந்து 3 டெத் ஆயிருக்கு, இந்த அரசு கவனம் சொல்லுதா? நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணுமா இல்லையா? எந்த நோய் என்பதை டெஸ்ட் பண்ணுங்க, அதையே மறைக்கிறீங்க. ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்றேன் சார், பன்றி காய்ச்சல். அதுல ஏபிசி 3 இருக்கு. ஏன்னா மைல்டா இருக்கும், பினா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். நீங்க சிஎம் மட்டும் தான் அரசாங்கம் சொல்லுது. அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சிஎம் மட்டும் தான் சொல்றாங்க. ஏன் கணக்குல எடுக்கிறது இல்ல? ஸ்வைன் ஃப்ளூல பன்றி காய்ச்சல் பிஐயும் கணக்குல கொள்ளல, சிஎம் மட்டும் சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க கோவிட் டெஸ்ட் பண்ணல. கோவிட் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நம்ம எவ்வளவு லேப் அதிமுக ஆட்சியில உருவாக்கி கொடுத்துருக்கோம். கோவிட் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இந்த வேரியன்ட் வந்து எப்படி இதோடைய மைல்டா இருக்கு இல்ல மாடரேட்டா இருக்கு இல்ல இந்த வேரியன்ட் ஒண்ணு பண்ணா நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு கோவிட்னு சொல்லுங்க, டெங்குன்னு சொல்லுங்க, சிக்கன் குனியான்னு சொல்லுங்க, பன்றி காய்ச்சல் சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க டெஸ்டே பண்ணாம எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா இப்ப கேரளால 3 இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப யார் பொறுப்பு இருக்கு? அது மாதிரி இப்ப நீங்க வந்து இன்னைக்கு சபரிமலை சீசன், தமிழகத்துல இருந்து எல்லாம் கேரளாவுக்கு அப்படியே 12 மணி நேரம் ஆகுதுன்றாங்க தரிசனத்துக்கு. போய் கும்பல்ல கடுமையா நிக்கிறாங்க. தமிழகத்தில் கூடிய பெரும்பாலான பக்தர்கள் போறாங்க. இப்ப அடுத்து வந்து கிறிஸ்துமஸ் விழா கோலம், அடுத்து நியூ இயர் பண்டிகை காலம், இதெல்லாம் மக்கள் கூடுவாங்க. அப்ப நீங்க வந்து இந்த நோய் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்றேன். அப்ப மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏர்போர்ட்ல ஸ்கிரீன் பண்ணும் சார். நீங்க சிங்கப்பூர் மலேசியால கேஸ் இருக்கு, ஏர்போர்ட்ல கடுமையா ஸ்கிரீன் பண்ணணும். அண்டை மாநிலங்கள்ல இருந்து கடுமையா பார்டர்ல கடுமையா ஸ்கிரீன் பண்ணணும். பதட்டம் இல்லாம பண்ணுங்க, பயமுறுத்தாம பண்ணுங்க. ஆனா என்னன்றதை டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையாக இந்த அரசு சொல்ல வேண்டும் என்பதை ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை அறிவித்திருக்கிறாரு. அவர் வழியில இப்ப நான் இந்த கருத்து சொல்றேன்.